கோல்பெல்ஸ் அகாடமிக் சார்பாக வணக்கங்கள். ஸ்வயம் கோர்ஸ் இஸ் a mandatory one. இந்த கோர்ஸில் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த டாப்பிக்குடைய யூனிட் 1.4 உங்களுக்கு கொடுத்துருக்கு. பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட குவேட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ நெவர் டீச் மை பீப்புள், I only attempt to provide a condition in which they can learn. This was said by Albert Einstein. Albert Einstein emphasizes on the spirit of learning and instruction that need to be emulated by any person who desires to be an effective teacher. அதாவது ஒரு திறமையான ஆசிரியர்களுடைய விருப்பம் அப்படின்னா கட்டாயமாக அந்த லேர்னிங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை என்ன பண்ணணும், கட்டாயமாக உணர்வுபூர்வமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. Teachers are responsible to facilitate and manage learning process by way of creating a conducive learning environment and make learning both effective and efficient. Teachers are responsible. Teachers are the only responsibles. என்னவா அவங்க இந்த லேர்னிங் ப்ராசஸை கொண்டுட்டு போயிட்டு எந்த என்வாமெண்டலில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த லேர்னிங்கை கொடுக்கணும். அப்படிப்பட்ட லேர்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட், வலிமையாக இருக்கும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். பிரின்சிபல்ஸ் கற்றலின் கொள்கைகள். லேர்னிங் இஸ் எ ப்ராசஸ். லேர்னிங் அப்படின்னு அடுத்து நம்மளுடைய மதர் வயிற்றுல இருந்து கருவானதுல இருந்து கல்லறை போகிற வரைக்குமே லேர்னிங் அப்படின்னு அடுத்து நம்ம கூட கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ லேர்னிங் இஸ் எ ப்ராசஸ். லேர்னிங் இஸ் த ஆக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கெய்னிங் நாலேஜ் ஆர் ஸ்கில். நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது அதில் இருந்து நாலேஜை நமக்கு கெயின் பண்ணிக்கிறோம். அண்ட் வி டெவலப்டு ஸ்கில்ஸ். அதன் மூலியமாக நம்மளோட திறன்களையும் வளர்ச்சி அடைய முடியும். லேர்னிங் பிரிங்ஸ் இன் சேஞ்ச் இன் பிஹேவியர். லேர்னிங் அப்படின்னு அடுத்து நம்மளுடைய மாற்றங்களை, கற்றல் அப்படின்னு அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையுடைய மாற்றங்களை நம்ம என்ன ஆகும், பிஹேவியர்ஸ், நடத்தைகள் அதெல்லாமே மாறக்கூடியதாக இருக்கும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் ஆஸ் லா ஆஃப் லேர்னிங். பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் என்னன்னு சொல்கிறாங்க, லாஸ் ஆஃப் லேர்னிங்னும் சொல்கிறாங்க. இது நமக்கு ஒன் வேர்ட்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. லாஸ் ஆஃப் லேர்னிங். பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் laws of learning. Learning is a process which is internal to the learners as opposed to the concept. Instruction அப்படின்றது is a process which is external to the learner. இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணுறாங்க. ஒன்று லேர்னிங், இன்னொன்று இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ லேர்னிங் அப்படின்னு அடுத்து அவங்களுடைய இன்டர்னல் மைண்டை பொறுத்துன்னு சொல்லலாம் இல்லையா. இட்ஸ் இன்டர்னல் டு த லேர்னர். அவங்களுடைய இன்டர்னல் படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அடுத்து வெளியிலேருந்து கொடுக்கக்கூடியது. லேர்னர்ஸ் வெளியில் மற்ற விஷயத்துலேருந்து பார்த்தோ இல்லை இன்னொருத்தவங்க சொல்லும் போதோ தே கெட் த இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உள்ளே வாங்குறாங்க. அப்போ லேர்னிங் அடுத்து இன்டர்னல் வாட் இஸ் இட், இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அடுத்து எக்ஸ்டர்னல். ஞாபகம் வச்சுக்கோங்க. Psychologists belongs to the different schools of psychologies, have performed experiment from time to time with a view of answering these questions. Psychologists அப்படின்னவங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜி நடத்து வந்து அப்நார்மல் சைக்காலஜி, பிஹேவியர் சைக்காலஜி, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அந்த சைக்காலஜிஸ்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டைம் டு டைம் என்ன ஆகுது, எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது, ஹியூமனுடைய மைண்டே டைம் டு டைம் எவ்வளோ மாறுது, அக்கார்டிங் டு த கொஷின்ஸ் தே சால்வ் த சுச்சுவேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பிரின்சிபல் ஆஃப் ரெடினஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் எக்ஸசைஸ், பிரின்சிபல் ஆஃப் எஃபெக்ட். தயார் நிலையின் கொள்கைகள் எக்ஸசைஸ் அப்படின்னு அடுத்து, உடற்பயிற்சியின் கொள்கைகள் எஃபெக்ட் அப்படின்னு அடுத்து விளைவின் கொள்கைகள். இந்த 3 பிரின்சிபல்ஸ் அடிப்படையாக கொடுத்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெடினஸ், இதை வந்து பிரின்சிபல் ஆஃப் மோட்டிவேஷனும் சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் தட் த இண்டிவிஜுவல்ஸ் லேர்ன் பெஸ்ட் when they are physically, mentally and emotionally ready to learn. ஒரு விஷயத்தை தானாக முன் வந்து செய்யும்போது தான் அந்த ரெடினஸ், அந்த தயார் நிலையை அவங்க உருவாக்கிக்க முடியும். ஃபிசிக்கலி தே ஹாவ் டு டூ, மென்டலி ப்ரெசென்ட் ஆகணும், அண்ட் இமோஷ்னலி எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு கன்ஃபியூஸ்ட் ஃபார்மில் அவங்களால படிக்க முடியாது, ஒரு தயாராக பண்ண முடியாது. ஸோ ஃபிசிக்கல், மென்டல், இமோஷ்னல், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
Principle of exercise is based on the proof that when things are repeated, they are best remembered, and this is also basis of redundancy, several teachings, learnings situations, tutorials and drill and practice sections. இப்போ இது வந்து உடற்பயிற்சி கொள்கைகள்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் அப்படின்னா எக்ஸசைஸ்னால என்னது ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த பண்ணக்கூடியது, அதுதான் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸசைசஸ் வந்து எதுக்காக அப்படின்னா இட் வில் ஸ்ட்ரென்தன் யோர் பிரைன், நம்மளுடைய மெமரி கெப்பாசிட்டி அப்படின்னு இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்காக தான். அதனால தான் இட் இஸ் பேசிஸ் ஃபார் redundancy in several teaching learning situation. நிறைய டீச்சிங் லேர்னிங் சுச்சுவேஷன்லாம் ரிப்பீட் பண்ணுறதுக்கான காரணம் இது. டுட்டோரியல்ஸில் ட்ரில் ப்ராக்டிஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சேம் கொஷின்ஸையே டெஸ்ட் எழுத வைக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் மெயின் காரணம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரின்சிபல் ஆஃப் இஃபெக்ட், விளைவின் கொள்கைகள். பேஸ்ட் ஆன் த இமோஷனல் ரியாக்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் விச் இஸ் accompanied by a pleasant or satisfied feeling டியூ டு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஒரு குழந்தை படிக்கிறாங்க அப்படின்னா கட்டாயமாக இமோஷனல் பேர்டனோட பண்ண முடியாது. தே ஹாவ் டு நீட் எ ப்ளசன்ட் மைண்ட், அப்புறம் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இன்கேஸ் அவங்க எமோஷனலாக ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் நீடட் ஃபார் தேம். அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அந்த ஒரு விஷயத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு நெகட்டிவாக இருக்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து மாறி வரக்கூடிய சுச்சுவேஷனை உருவாக்கணும். rather than punishment, teachers should provide feedback in such a manner such as saying good, very good and others, so that the students get good feeling and encouraged to learn more and more. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், பனிஷ்மெண்ட் கொடுக்காம அவங்க இன்னும் படிக்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸாக நம்ம இருக்கணும். சின்ன சின்ன அப்ரிஷியேஷன்ஸ் தான் அவங்களுக்கு என்ன பண்ணும், பலமாக ஆக்கும். அதனால குட், வெரி குட், வாவ் தட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும்போது நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக படிப்பாங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரைமசி, that things that are learned from the first times are more durable and last longer. ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கிறோம், ப்ரைமசினாலே தூங்குதல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த விஷயத்தை நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அது மறக்காது. ஸோ நம்மளை விட்டு அது போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, டைம் டு டைம் ஃபஸ்ட்டு டைம் நம்ம கற்றுக்குறோம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க. முதல் துவக்கம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. They are observed by the students and create a durable and lost-longing impression on the student. நம்மளே நிறைய விஷயம் கேட்கும்போது நமக்குள்ளேயே நிறைய விஷயங்கள், பழைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். ஏதாவது ஒன்று கேட்கும்போது டக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. This is also a principle of primacy. For example, inform in the beginning of the section of how the topic will tell the students when he or she will work in the இண்டஸ்ட்ரி. இப்போ தொழில்நுட்ப கல்லூரிகளில் வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே காதில் வாங்கிட்டு அவங்க அங்கே செய்யும் போது எப்படி பயன்படுத்துகிறாங்க அது கூட இந்த பிரின்சிபல் ஆஃப் ப்ரைமசியில் வந்துடும். பிரின்சிபல் ஆஃப் இன்டென்சிட்டினாலே அடர்த்தி தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. திஸ் ஸ்டேட் தட் எ ஸ்டூடெண்ட் வில் லேர்ன் மோர் ஃப்ரம் த ரியல் திங்ஸ் தேன் ஃப்ரம் எ சப்ஸ்டியூட். ஸோ இன்னொருத்தவங்க மூலியமாக கற்றுக்கிறத விட அவங்களா எந்த அளவுக்கு அந்த லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லக்கூடியது தான். ஃபார் எக்ஸாம்பிள், எ ஸ்டூடெண்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர் brought to the class rather than rudely drawn figure on the board. ஒரு குழந்தைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி உருவாகும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சின்ன பிக்சர்ஸை வச்சு வரைய வைக்க முடியும். அதுவே நம்ம புஷ் பண்ணி இப்படி இதை போர்டில் வரைய அப்படின்னு சொல்கிறதுல கிடையாது. Principle of freedom. Freedomனா என்னது, independent. This implies that the things are freely against forcefully or crouch. Learners are the best learned. Learnings are the best. Learning should be a fun. Students need to give to choice to choose to act and also bear the consequence of the act, whereby better learning will occur. அந்த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுத்து படிக்க வைக்கணும். அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அந்த ஒரு முற்று தள்ளக்கூட மாதிரி விஷயம் இருக்கக்கூடாது. லேர்ன்டு ஆர் த பெஸ்ட் லேர்ன்டு. நம்ம கற்றது எதுவுமே மறக்காமல் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னாலே அதுவே ஒரு பெஸ்ட்டான விஷயம். லேர்னிங் ஷுட் பி ஃபன், அது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக படிக்கணும்.
students need to give a choice to choose ஏதாவது ஒரு டாபிக் வெக்கேஷனல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th அப்புறம் +1 +2 எடுக்கிறாங்க அப்படின்னா they need a free mind to select their own opinion. அவங்களுக்கு சுதந்திரமாக ஃபோர்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. to act and bear the consequence of the act whereby better learners will occur. ஸோ அவங்களால நல்ல படிக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மை நம்ம கொடுக்க முடியும் அவங்களுக்கு. The greater the freedom enjoyed by individuals within the society. ஸோ எந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் இருக்கிறோம் அது அந்த சொசைட்டியில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். The greater the intellectual or and more advancement enjoyed by the society as a whole. ஸோ இந்த ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் இருக்காங்க அப்படின்னா எங்கள் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சொசைட்டி ஆஸ் எ ஹோல் அவங்க எல்லாம் ஒரு முழுமையான எல்லா இடத்துலையுமே இவங்க தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ராபர்ட் எம் கேங் சொல்லியிருக்காரு, he categorized 9 event of instructions design appropriate learning experience. அவங்க லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா 9 ஈவெண்ட்டை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஃபினிஷன். ஆர்எம் கேங்கி ஹேஸ் ப்ரப்போஸ்ட் a scheme where instructional events has been arranged serially in one-to-one correspondence with the 9 internal process of learning going on inside the learners. இதில் இருக்க 9மே பார்த்தீங்கன்னா 1-to-1 கரஸ்பாண்டிங் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. இதை தான் நம்ம லேர்னர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டேப்லெட் காலமில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கெய்னிங் அட்டென்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் ஈவெண்ட்ஸில் இதை எப்படி ரிலேட் பண்ணுறாங்க ஹியூமன் பிரெயின்லன்னு பார்க்கலாம். ரிசப்ஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் நியூமரல் இம்பல்சஸ். கெய்னிங் அட்டென்ஷன் நாங்கள் அட்டென்ஷன் கெயின் பண்ணது மூலயமா ரிசப்ஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் நியூமரல் இம்பல்சஸ் கட்டாயமாக அது அவங்களுடைய நினைவில் எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். இன்ஃபார்மிங் த லேர்னர்ஸ் ஆஃப் அன் அப்ஜெக்டிவ், ஆக்டிவேட்டிங் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆஃப் த லேர்னர்ஸ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது தி கண்ட்ரோல் தியர் மைண்ட்ஸ், ஆக்டிவேட்டிங் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் கண்ட்ரோல்ஸ் அவங்க அந்த கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. ஸ்டிமுலேட்டிங் ரீகால் ஆர் ப்ரீ ரெக்வெஸ்டிங் லேர்னிங். ஸ்டிமுலேட்டிங் அப்படின்னா தூண்டும் போது என்னாகும் ரிட்ரைவல் டு ஒர்க்கிங் மெமரி, அவங்க மெமரி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக ஆக்கிறதுக்குனது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரெசென்டிங் த ஸ்டிமுலஸ் மெட்டீரியல், எம்பசிசிங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செலக்டிவ் பர்செப்ஷன்ஸ். ஒரு ப்ரெசென்டிங் த ஸ்டிமுலஸ் மெட்டீரியல் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வச்சு பேஸ் பண்ணி அவங்களோட தூண்டுதல் திறனை உருவாக்க முடியும். அப்போ செலக்டிவ் பர்ஸ்பெக்டிவ் அப்போ குறிப்பான அந்த உள்வாங்குதல் அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்கும். ப்ரொவைட் லேர்னிங் கைடன்ஸ், சிமேட்டிக் என்கோடிங். லேர்னிங் கைடன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஏஎஃப் அப்படின்றதுக்கு 1 2 அப்படின்னு நம்பர் கொடுத்து அரேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, இதுதான் சிமேட்டிக் என்கோடிங். அது எந்த நம்பருக்கான என்கோடிங் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். எலசிட்டேட் த பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிவேட்டிங் ரெஸ்பான்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ கட்டாயமாக எல்ஸ்டேட்டிங் த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை இன்னுமே பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னா ஆக்டிவேட்டிங் த ரெஸ்பான்ஸ் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறோம் நம்ம ரெஸ்பான்ஸை வர வைக்கிறோம்னு அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடிங் ஃபீட்பேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் நம்மள என்ன ஆகும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை உருவாக்கும். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து பேட் பண்ணி கொண்டு வரணுமே தவிர பனிஷ் பண்ணி கொண்டு போகக்கூடாது. Accessing the performance, activating retrieval, making reinforcement possible. எவ்வளோ reinforcement பண்ண முடியுமோ பண்ணி அவங்கள கொண்டு வர முடியும். Enhancing retention and transfer, providing clues and strategies for retrieval. திரும்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு க்ளூஸும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி உத்திகள் பயன்படுத்தலாம்னு அர்த்தம். ஸோ கெய்னிங் அட்டென்ஷன் அப்படின்னு நடத்தினது பேட்டர்ன்ஸை குறிக்குது. இன்ஃபர்மேஷன் ஆஃப் த லேர்னர்ஸ் அப்படின்னு அடுத்து கண்ட்ரோலை குறிக்குது. ஸ்டிமுலேஷன் ரீகால் அப்படின்னு அடுத்து ரிட்ரைவிங் டு த ஒர்க் மெமரி. ப்ரெசென்டிங் த ஸ்டிமுலஸ் அப்படின்னு அடுத்து செலக்டிவ் பர்செப்ஷன். ப்ரொவைடிங் லேர்னிங் கைடன்ஸ் அப்படின்னு அடுத்து சிமேட்டிக் என்கோடிங். எலிஸ்ட்ரேட்டிங் த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அடுத்து ரெஸ்பான்ஸ் ஆக்டிவேஷன். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொவைட் ஃபீட்பேக், எஸ்டாப்ளிஷிங் ரீஇன்ஃபோர்ஸ். அசஸிங் த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது இட் மேக்ஸ் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாசிபிள்ஸ். என்ஹான்சிங் த ரிட்டேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னும் போது க்ளூஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த டேப்லெட் குளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரிலேட்டடாக கட்டாயமாக கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போது கெய்னிங் அட்டென்ஷன். வென் ஸ்டூடெண்ட்ஸ் என்டரிங் த கிளாஸ் தேர் அட்டென்ஷன்ஸ் கேன் பி டைரக்டட் டுவர்ட்ஸ் மெனி அதர். கிளாஸ்க்குள்ளே வந்தவுடனே ஸ்டூடெண்ட்ஸோடைய மைண்ட் வந்து வேறு செட்டப்பில் இருக்கும். ஃபார் எனி லேர்னிங் டு அக்கர் த அட்டென்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்
and their interest should be focused. ஃபஸ்ட்டு போன உடனே குட் மார்னிங் அந்த ஒரு சவுண்ட் கேட்குது டீச்சர்து அப்படின்னும் போது ஃபுல் அட்டென்ஷன் அவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் ஃபுல் அட்டென்ஷன் வில் பி கிராப்ஸ் டுவர்ட்ஸ் த டீச்சர். தட் இஸ் கெய்னிங் அட்டென்ஷன். Techniques for gaining students' attentions are telling a story related to the topic of instruction. ஒரு கதை சொல்லும்போது அவங்களுடைய கவனங்கள் வருது. Inform the outcomes of the learners the topic and it's important in the world of work. So இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கவனிப்பாங்க. ரைசிங் த வால்யூம் ஆஃப் த வாய்ஸ். சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வாய்ஸை ரைஸ் பண்ணால் ஐயோ நம்மளை பார்க்குறாங்களான்ற எண்ணம் வரும் இல்லையா, அது மாதிரி. ஷோயிங் எ ஷார்ட் வீடியோ ஆன் த டாபிக். ஏதாவது ஒரு சின்ன வீடியோ காமிக்கும் போது அவங்களுடைய கெய்னிங் அட்டென்ஷனை கொண்டு வர முடியும். ஆஸ்க் த்ரோ ப்ரொவோக்கிங் கொஷின்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன கொஷின்ஸ் கேட்கும்போது they'll keep on giving the interest to you. Informing the learners of the objective outcomes. It helps not only in the selection of the topic but also it extends and depth to which they taught. என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கட்டாயமாக அந்த டாப்பிக்கை மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ரிலேட்டடாக அவங்க டாபிக் இன்னர் மைண்டில் என்ன இருக்குன்னு அர்த்தம்லாம் சொல்ல வைக்க முடியும். Teaching and learning process is directed towards achievement of the objective outcomes in the students. மெயினாக டீச்சிங் லேர்னிங் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராசஸே எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய அச்சீவ்மெண்ட் தான். If the students are informed in the beginning as to what they will be achieved at the end of the lesson. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கடைசியாக அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கும். கிளாஸோடைய ரெஸ்பான்சிபிள் டு த டீச்சர்ஸ் என்ன அப்படின்றது அங்கே தான் தெரியும். தென் எக்ஸ்பிளைன் ஹவு தேர் லேர்னிங் இஸ் கோயிங் டு பி பெனிஃபிட்டட் தெம். இந்த கற்றுக்கிறதால அவங்களுக்கு என்ன லேர்னிங்கில் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத புரிய வைக்கணும். திஸ் இனிஷியேட் த இன்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் தி எக்ஸ்பெக்டன்சி அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு மோட்டிவ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ த்ரூ த ஃபுல் லெசன்ஸ். ஸோ ஒரு சின்ன விஷயத்த சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஃபுல் லெசனுக்கான இன்ட்ரெஸ்டிங்கை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். மெத்தட்ஸ் ஃபார் ஸ்டேட்டிங் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அவுட்கம்ஸ். இதில் ஒரு சில டாபிக்ஸ் பார்க்கலாம், ஹெட்டிங்ஸ் பார்க்கலாம். Begin explicitly or implicitly with after completion the lesson you will be able to. ஸோ ஒரு லெசனை முடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய அவுட்கம் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிட் உள்ளுணர்வுகளும் வெளிப்படையான விஷயங்களையும் அவங்க பேசுவாங்க. யூஸ் ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஃபார் ஃபார்முலேட்டிங் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ செய்கள் மூலமாக ஆக்ஷன் பண்ணும்போது அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ் லேர்ன் பண்ண முடியும். டிஸ்கிரைப் ரெக்வயர்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் க்ரைட்டீரியா. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் எங்கெங்கே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத ஆக்சியம்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். டிஸ்கிரைப் த க்ரைட்டீரியா ஃபார் த ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய க்ரைட்டீரியாஸ் என்ன அப்படின்றத நம்ம பசங்கக்கிட்ட இருந்து கேட்டுக்க முடியும். Stimulating recall or pre-requesting learning. இதில் பார்த்தீங்கன்னா prior knowledge provides a foundation for building up higher level ability. Revision or recall of a previous relevant instruction content help the students to understand new information or teaching points. ப்ரையோர் எப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம ரீகால் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஷேப் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குதுன்னு அர்த்தம் பார்ப்பாங்க. இப்போ பர்டிகுலராக ஸ்கொயர் சொல்லிட்டேன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ ப்ரையோர் நாலேஜ் அவங்களுடைய மைண்டில் நாலேஜ் அப்படின்றது ப்ரையோர் நாலேஜ் அப்படின்றது ப்ரீவியஸ் முன் அனுபவங்கள் சார்ந்த விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். இது ஹையர் லெவல் எபிலிட்டியை உருவாக்குறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் அண்ட் ரீகால். அந்த சப்போஸ் தெரியலாம் கூட நம்ம ரிவிஷன் பண்ணும்போது அவங்க அதை ஞாபகப்படுத்தி அந்த ஞாபகப்படுத்தின விஷயத்தை அவங்களுக்கு எப்படி புதுமையான விஷயங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு இருக்கக்கூடியதாக ஸ்டிமுலேட்டிங் ரீகால் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன், techniques to accomplish this task such as review previous learning, asking question related to the previous section, observation and experiment. Judge students understanding between what they have learned with their previous learning. அதுதான் இந்த இடத்துல எல்லாமே டெக்னிக்ஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு விஷயமும் இது முன் அனுபவங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால எப்பயுமே ப்ரையோர் நாலேஜ் ஒரு சில விஷயங்கள் அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், கெயின் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட், ப்ரெசென்டிங் த ஸ்டிமுலஸ்
material. When new subject material is presented to the students in an organized and effective manner, the learners will be better and faster. ஸோ ஒரு புதுமையான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா புதுமைக்கு தான் எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. அந்த புதுசாக இருக்குது அப்படின்னும் போது கட்டாயமாக அதை பேஸ் பண்ணி அந்த லேர்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னா எஃபெக்டிவாகவும் பெட்டர்மெண்ட்டாகவும் இருக்கும். Where the teaching points are broken into small chunks and prepared into a proper sequence. ஸோ ஒரு பிக்கரான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது நம்ம பிரித்து என்ன பண்ணலாம், குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் இட் இன்ட்டு பார்ட்டாக பிரிச்சுட்டு அதில் என்ன பண்ணலாம், இதை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறது. அதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி வருது, டேரெக்டாக எடுத்த உடனே சால்விங் த திங்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் வேரியபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சால்விங் த வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 வேரியபிள் சால்விங்னா XY கண்டுபிடிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சின்ன லெவலில் எவ்வளோ குட்டி குட்டியாக பிரேக் அவுட் பண்ணி கிளாஸஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீச்சர் வுட் பி ஏபிள் டு அக்கம்ப்ளிஷ் த டாஸ்க். டீச்சர்ஸ்க்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. போர்ஷன்ஸ் கவரேஜ் மட்டும் இல்லை இல்லையா, ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன் இன் அண்ட் லாஜிக் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் மேனர். ஸோ பசங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய மேனரில் என்ன பண்ணணும், டே ஹவ் டு அரேஞ்ச் இன் லாஜிக். அது ஈஸியாகவும் கொண்டுட்டு போகணும். ப்ரொவைட் எக்ஸாம்பிள் அண்ட் நான் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு புக்கில் இருக்குது அப்படின்னா நான் எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் இட் சம் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது பசங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து இந்த எக்ஸாம்பிள்ஸும் நம்ம கேட்கலாம். யூஸ் எ வெரைட்டி ஆஃப் மீடியா அண்ட் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் கிராஃபிக்கலோ இல்லை டயக்ராமேட்டிக் மூலிமா சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சயின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லத்தை விட ஒரு டயக்ராம் வரைஞ்சி காமிக்கும் போது அதனுடைய கிராஸ்பிங் பவர் ஆஃப் ஃபுல் கண்டென்ட்டையுமே என்ன பண்ணுவாங்க, டெஃபினிஷனை உள் வாங்கிப்பாங்க. Provide learning guidance. Teachers should provide guidance or alternative approach to help the students encode and retain the information. ஸோ அந்த என்ன படிக்கிறாங்களோ அது ஜங்க்ஸ் மூலியமா அப்படின்னா சின்ன சின்ன ஷார்ட் ஃபார்ம்ஸ் இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் மாதிரி எடுத்து எழுதக்கூடிய அந்த என்கோடிங் தட் இஸ் கோட் ஃபார்ம் மாதிரி படிக்க வைக்கிறதுலாம் பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரொவைட் லேர்னர் கைடு. Explain the concept by suitable examples. Non-examples already சொல்லியாச்சு. Provide graphical representation. Provide case study for the real world application. Use analogous with and visual images. ஸோ அவங்களுக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய இமேஜஸ் மூலிமா நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறது பெட்டர். Eliciting the performance. Eliciting a performance provides an opportunity for students to confirm their கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது செக் பண்ண வேண்டிய கடமையில் இருக்கும். நம்ம ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு நரேட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் ய நியூ லேர்ன் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். புதுசாக இப்போ கற்றுக்கிறத வச்சு நீ என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன்னு கேட்கலாம். அண்ட் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு எலோபரேட்லி எக்ஸ்பிளைன் த டீட்டெயில். இன்னும் அதிகமாக அதை பற்றி சொல்லு, விரிவாக்கமாக நீ இன்னும் கூடுதலாக உன்னுடைய வியூஸ் என்னன்னு கூட கேட்கலாம். ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் இன்டெகிரேட்டிங் வித் நியூ நாலேஜ். அவங்களுடைய நாலேஜ் ரிலேட்டடாக இன்னும் என்ன மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த காலத்து குழந்தைங்களாம் பயங்கரமாக யோசிக்கக்கூடிய குழந்தைங்க. ஸோ அதனால் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றதுலாம் நம்ம கொண்டு வர முடியும். Next one is providing feedback. Learners will be better if students are providing feedback at each and every stage of their learning process. ஒரு லேர்னிங் ப்ராசஸ்லையும் ஃபீட்பேக் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டாங்க, இன்னும் எந்த அளவுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கணுன்றதையும் சொல்லலாம். The correct learners responses should be reinforced. Has a reinforced responsible or likely to be repeated. ஸோ நம்ம அவங்கள தூண்டுதல் மூலயமா பண்ணக்கூடிய விஷயங்களில் ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸை ரிப்பீட் பண்ண வைக்கணும். ஸோ ரிப்பீட் பண்ணும்போது மற்ற குழந்தைங்களும் தெரியலனாலும் கற்றுப்பாங்க. சம் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் அட் திஸ் ஆர் at the students, confirmatory feedback, correctiveness and remedial feedback. ஸோ confirmatory அப்படின்னா கட்டாயமாக அந்த ஃபீட்பேக்கில் முழுமையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கன்ஃபர்மேட்ரி. கரெக்டிவ்னஸ் அண்ட் ரெமீடியல், சப்போஸ் ஏதாவது அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணணும். இன்கேஸ் கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த ரெமீடியல் ஃபீட்பேக். திரும்ப ரீஃபீட்பேக்குக்கு நம்ம அவங்கள தயார்படுத்தணும். Assessing the performance. At this stage, students learn
Learning should be assessed at the end of the lesson and based on objective outcomes stated at the beginning of the section. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது at the end of the sections கொஞ்சம் கொஷின் கேட்க போகிறோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் இருக்குன்றதுக்காக குழந்தைங்க நல்லா கவனிப்பாங்க. They should be provided with the immediate knowledge of result. IKR அப்படின்றது immediate knowledge of result. Techniques for assessing the performances are test, short questionnaire, quizzes. ஸோ பசங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் மூலயமா வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாம், இல்லை சின்ன சின்ன கொஷின்ஸ் கேட்கலாம். குவிஸஸ் மாதிரி வைக்கும்போது நம்மக்கிட்ட ஆன்சர்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்றத பார்க்க முடியும். என்ஹான்சிங் த ரிட்டென்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த டாப்பிக்கை பார்க்கலாம். ரிட்டென்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ரிட்டென்ஷன்னாலே அவங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தி அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். அதே சமயம் அந்த மூலியமாக அவங்க என்ன லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறது தான். ரிட்டென்ஷன் பை த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லேர்னிங் அப்ளிகேஷன் இன் நியூ சுச்சுவேஷன், கிவிங் relevant practice task and assignment, reference of topic from different books. ஸோ ஒரு டாப்பிக்கை நடத்திட்டு அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்குறது, அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க. அந்த அசைன்மெண்ட் எழுதும்போது ஒரே புக்கில் இல்லாமல் மற்ற புக்ஸ் ஆர் கூகுள் சர்ச் இந்த மாதிரி நம்ம பண்ண சொல்லலாம். Maximize of teaching and learning. The students should maximize if the rules of the instructions or teachings are also adhered. ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டீச்சிங் இஸ் ஹவு இட் இஸ் ரிலேட்டட். மேக்ஸிமைஸ்டாக அதனோட இம்பார்ட்டன்ஸை சொல்லணும். They also called maximize, derived from the word maximization of learning. Known to unknown, simple to complex, concrete to abstract, whole to part, part to whole, particular to generalization, provide immediate knowledge of result, எஸ்பெஷலி டியூரிங் கிளாஸ் செக்ஷன். ஸோ கிளாஸ் செக்ஷனில் தெரிஞ்சதுலேருந்து தெரியாத விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. அந்த கான்க்ரீட்டை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு அப்ஸ்ட்ராக்டை சொல்லலாம். அண்ட் ஹோல் டு பார்ட் அண்ட் பார்ட் டு ஹோல், சின்ன விஷயத்துலேருந்து பெருசு, பெருசுலேருந்து சின்ன விஷயங்கள். பர்டிகுலர் டு ஜென்ரலைசேஷன், சின்ன சின்ன விஷயங்களில் அவங்க எந்த அளவுக்கு பர்டிகுலேட் பண்ணியிருந்தா தான் அது ஜென்ரலைஸ்டு பொதுமைப்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லலாம். ப்ரொவைட் நாலேஜ் இந்த கிளாஸ் ரூம், இது மேக்ஸிமம் கிளாஸ் ரூம்லேயே நம்ம பண்ணக்கூடியது தான். Correlated learning principles with the instructional event. Psychologists have come out with a certain time test, principle of learning, which should be provided the useful framework to prepare and deliver the instructional content. ஸோ சைக்காலஜிஸ்ட் எல்லாமே இந்த பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங்கை பேஸ் பண்ணி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க நமக்கு. பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங், ஆல்ரெடி பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் நடத்து மோட்டிவேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. பிரின்சிபல் ஆஃப் மோட்டிவேஷன், திஸ் பிரின்சிபல் இஸ் சிமிலர் டு கேக்னஸ் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். கேக்னியோடைய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்னது, கெய்னிங் அட்டென்ஷன். செகண்ட் ஈவெண்ட் பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங், இது செட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் இஸ் சிமிலர் டு த கேக்னிஸ் செகண்ட் ஈவெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் ஈவெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தின இன்ஃபர்மேஷன் ஆஃப் த லேர்னர்ஸ். Next one is principle of learning. Principle of learning la next one is recall or prior learning. இது Gagneயோடைய third event, stimulating recall or recall of pre-request learning, recall பண்ணறது. Next one is sequencing. Sequencing நடத்து fourth one is what, presenting the stimulus material கொடுத்தா அந்த மெட்டீரியல் மூலயமா என்ன பண்ணணும், அவங்கள செய்ய வைக்கிறது. Novelty. The principle is similar to the fifth event of the Gagnes. Principle providing guidance. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றுனா செய்ய வைக்கக்கூடியது. Next one is feedback. The principle is sixth one. The Gagneயோடைய sixth event-உடைய principle தான் இது, eliciting a performance. Next one, seventh is reinforcement. Reinforcement-னது seventh event Gagneயோடையது, providing feedback. Eighth event, assessing the performance, knowledge of result. The last one, ninth event is enhancing the retention and transfer for application. Appropriate practice, transfer of learning. ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த லேர்னிங்கை அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் ஹாஸ் பீன் ப்ரெசன்டட் இன் லாஜிக்கல் சீக்வன்ஸ். இதுதான் லாஜிக்கல். கெய்னிங் இன்ஃபர்மேஷன். Third one is, one second, the recall or prior knowledge, third one,
Fourth one is sequence, stimulus, presenting the stimulus material. Novelty, providing learning guidance. Sixth one is eliciting the performance. Reinforcement, providing feedback. Eighth one, assessing the performance. Ninth one, enhancing the retention and transfer of for application. ஸோ இது எல்லாமே அந்த லாஜிக்கல் சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். ஆல் த வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். டூ வெல். கீப் ஷேரிங் டு அதர்ஸ். தேங்க்யூ.